ஹலோ, வெல்கம் டு லதா ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம புளியார் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழக்கட்டை தான் பார்க்க போறோம். இப்போ இன்னைக்கு நம்ம சேனல் ஆரம்பிச்சு நான் ரெசிபி எல்லாம் போட்டிருந்தேன். அதுல அந்த ரெசிபி எல்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்க பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சதுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் முதல் பண்டிகைன்னு பார்த்தாக்கா புளியார் சதுர்த்தி தான். அதனால நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலா கொழக்கட்டை எல்லாருக்கும் பண்ண தெரியும். இருந்தாலும் என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி பண்றேன்றது அது எல்லாருக்கும் சொல்லலாம், எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். அதே மாதிரி நாங்க இந்த கேட்டரிங் இது ஆரம்பிச்சோம், ஒரு ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த லதா ஃபுட்ஸ்ன்னு ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பண்டிகை புளியார் சதுர்த்தி தான் வந்தது. அதுலதான் சில பேர் எல்லாரும் கொழக்கட்டை பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டு அதுல பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல பேர் கிடைச்சு இங்க நம்ம அபார்ட்மெண்ட்லயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த கோவிலுக்கு கொழக்கட்டை பண்ணி கொடுக்க சொல்லி எல்லாம் கேட்டிருந்தாங்க. நம்ம நெய்பர்ஸ் எல்லாம் ரொம்பவே எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போ நான் இந்த சேனல் இல்லை. அப்போ நான் அவங்களுக்கு மட்டும் அந்த கோவிலுக்கு வேண்டியது பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். நீங்க நிறைய பேர் கேட்ட பாடுதான் நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அது அதே மாதிரி இப்ப நம்ம சேனல் ஆரம்பிச்ச உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் வர பண்டிகை புளியார் சதுர்த்திங்கிறதுனால நான் இந்த புளியாருக்காக சாதாரணமாவே சொல்லுவா இல்லையா, எல்லாரும் ஒரு பூஜை ஒரு நல்ல காரியம்னாக்கா முதல் கடவுள் புளியார் தான். அதனால அவரை நினைச்சு நம்ம பண்றது எல்லாமே நம்ம சக்சஸ் ஆகுவாங்க. அதனால என்னோட இந்த சேனலுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கறதுக்கு இந்த விநாயகரை வேண்டிட்டு எப்படி நம்ம கொழக்கட்டை என்னோட ஸ்டைல்ல எப்படி கொஞ்சம் ஈஸியா பண்றதுன்னுட்டு எல்லாருக்கும் சில பேர் கொழக்கட்டை பண்ணும்போது நீங்க பூரணம் சில பேருக்கு பண்ணி எடுத்த உடனே நெகிழ்ந்து போயிடுது அப்படிம்பாங்க. சில பேர் ரொம்ப ஜவு மாதிரி ஆயிடுறது. அந்த காலத்துல சொல்லுவோம் இல்லையா, இந்த கமர்கட்டு மிட்டாய் அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆயிடுறது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கா என்கிட்ட. அதனால எனக்கு சரியா அது பண்ண வராது அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்கா எப்படி பண்ணணும்னு. அதனால நான் அது ஒண்ணும் இல்லை, அது வெல்லமும் தேங்காயும் சேர்க்கிற அந்த இதுதான் இருக்கு. அது நான் எப்படி சேர்த்து எப்படி ஈஸியா பண்றது, சாஃப்டாவும் இருக்கணும், அதே சமயம் நமக்கு ரொம்ப ஸ்வீட்டும் நல்லா இருக்கணும், ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. ஸ்வீட் கம்மி ஆயிடக்கூடாது. ஜாஸ்தி ஆச்சுனாக்கா அந்த மாதிரி தண்ணி விட்டுட்ட மாதிரி ஆயிடும். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதது இல்லை. இருந்தாலும் புதுசா பண்றவங்களுக்காக நான் சொன்னேன். இப்ப இது எப்படி பண்றது ஈஸி மெத்தடுங்கிறத பார்ப்போம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்காய் துருவி வச்சிருக்கேன். இது என்னன்னாக்கா 1.5 கப்பு தேங்காய் போட்டுக்கிறேன். 1 கப்பு, இது 1/2 கப்பு. 1.5 கப்பு தேங்காய்க்கு இப்போ 1.5 கப்பு தேங்காய் போட்டிருக்கோம். தலையை தட்டி தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி 1.5 கப்பு பொடி பண்ணின வெல்லம், இதுதான் அளவு. அது சரிக்கு சரியா எடுத்துக்கணும். ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சரியா வராது. கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்ல, அது ஒரு மாதிரி விண்டு போயிடும். கொழக்கட்டை உள்ள வச்சு பண்ண முடியாது. அதனால 1.5 கப்பு எடுத்துருக்கேன் தேங்காய் துருவல் அதே அளவு, தலையை தட்டி 1.5 கப்பு வெல்லம். இது ரெண்டையும் இப்போ ஒன்னா காமிக்கணும். இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்தோம்னா இந்த வெல்லம் கலந்த உடனே ஏலக்காய் போட்டு இறக்க வேண்டியதான். இந்த கொஞ்சம் வெல்லம் கரைப்போம் பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு பூச்சி வந்திருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா கொதிக்கிறது. இதான் பக்குவம். இப்ப ஆஃப் பண்ணிடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் தான் இருக்குது, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போடுறேன். இது கடைசியா போட்டதான் வாசனையா இருக்குங்கிறதுனால இறக்கும் போது போடுறேன். இப்ப லேசா அது கிளறிட்டு பாருங்க, இப்ப தெரியுது எல்லாருக்கும் இப்படி பூரிச்சுட்டு வருது பாருங்க. இப்ப இதுதான் சரியான பக்குவம். இப்ப நம்ம அடுப்பு அடைச்சிடலாம். இது நம்ம காலையில புளியார சதுர்த்திக்கும்
இப்ப வந்து பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கார்த்தால புளியார் சதுர்த்தி அன்னைக்கு அந்த கொழக்கட்டை பண்ற நேரத்துல இந்த பூர்ணம் பண்ணாக்க கொஞ்சம் ஆறுனதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது எப்படியும் இந்த சூடு ஆறுறதுக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகும் இது ஆறுறதுக்கு. இப்ப இந்த சூட்டோட இதையும் பண்ணிட்டு மாவையும் கிளறி பண்ணினோம்னாக்க நமக்கு நல்லா வராது அந்த மாதிரி. அப்படியே நின்று போற மாதிரி ஆயிடும், நீர்த்து போயிடும் ஒரு மாதிரி. அது வந்து அந்த ஷேப் செய்ய வராது. அதனால பெஸ்ட் முதல் நாள் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பூர்ணம் மட்டும் முதல் நாள் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணி எடுத்து இப்ப இது ஆறின உடனே கொஞ்சம் இந்த எலுப்பச்சட்டியில இருந்து கொஞ்சம் சூடு ஆறின உடனே ஏன்னா வேர்த்து விட்ட மாதிரி ஆயிடும். இந்த சூட்டோட நம்ம வந்து கொழக்கட்டைக்குள்ள மாவுக்குள்ள வச்சோம்னா அதுவே ஒரு மாதிரி வேர்த்து விட்ட மாதிரி ஆயிடும். அது வந்து சரியான ஒரு பக்குவத்துல இருக்காது. அதனால இப்ப கொஞ்சம் நல்லா இது ஆறின உடனே இது ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்ல எடுத்து போட்டு வச்சுட்டோம்னா மூடி வச்சுட்டோம்னா அதனால ஒண்ணும் இல்லை. நாளை காலத்தால நம்ம வந்து கொழக்கட்டைக்கு மாவு கிண்டுறது எப்படி, அந்த பக்குவம் எப்படி, தண்ணியோட அளவு, மாவோட அளவு. நான் வந்து மாவு வந்து மிஷின்ல அரைச்சி வச்சிருக்கேன். அது உங்களுக்கு நாளை காலத்தால கிளறும் போது சொல்றேன். அந்த மாவோட அளவு, அதுக்கு வேண்டிய அந்த தண்ணி, அதனுடைய கலர், அந்த பக்குவத்தை நாளைக்கு பார்க்கலாம். கொழக்கட்டை எப்படி பண்றதுங்கிறதையும் நாளைக்கு சொல்றேன். நன்றி, வணக்கம். மாவு கலர்றதை பார்க்கலாம். நான் வந்து தண்ணி ஊத்திருக்கேன். இந்த கப்புல 3 கப்பு தண்ணி ஊத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் உப்பு போடுறோம். அதுல 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் இது சேர்ந்து கொஞ்சம் பொறுத்துட்டோம். இது கொதிக்கும் போது இதே 3 கப்பு மாவு இதுல எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எப்படி கலர்றதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, தண்ணி நல்லா பொரிச்சிருக்கு. பொரிச்சிட்டு கொஞ்சம் மாவு கொட்டிட்டுருக்கோம். இப்படி மொத்தமா கொட்டிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டாங்க, கட்டி கட்டாம. இப்ப 3 கப் பண்ணிட்டு இந்த மாவு சரியா இருக்கும். அடுப்பு கொஞ்சம் சின்னதா வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் நம்ம ஊற்றி இன்னைக்கு எடுத்தாங்கன்னா மாவு வந்து தேவையான வந்துருக்கு மாவு. பாத்தீங்கன்னா கரெக்டா வச்சாங்க. அந்த தண்ணிக்கு அந்த மாவு சரியா இருக்கு. சரியான அளவு மாவு எந்த அளவு வரணுமோ இதே அளவு தண்ணி இருக்கணும். கரெக்டா வரும். பயம் இல்லாம கலரலாம். அந்த தண்ணியும் கரெக்டா இருக்கு. எடுத்து வச்ச மாவும் சரியா இருந்தது. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சூடு ஆறின உடனே நமக்கு வந்து கொழக்கட்டைக்கு செக்கு பண்ண முடியும். சூடு ஆறுறதுக்கு இது நல்லா எரிக்கிடும். மாவு நல்லா எரிக்கி வந்த உடனே நம்ம கொஞ்சம் நல்லா கையால அதை நல்லா ஸ்மூத்தா பிசைஞ்சிட்டு எப்படி கொழக்கட்டை பண்றீங்க, உள்ள பூர்ணம் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்த்தேன். இப்ப அந்த மாவு கலரிட்டோம். இப்ப வந்து பூரணம் வச்சு அந்த கொழக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாவு கலரில பாருங்க, இந்த கலரின உள்ள நான் ஒரு ஈர துணியில சுத்தி எடுத்து வச்சுட்டேன். இது பாருங்க எப்படி பந்து மாதிரி வந்திருக்குன்னு. இது நம்ம வந்து பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா. இப்ப நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். பாருங்க நல்லா ஸ்மூத்தா வந்திருக்கு. எதுவுமே வந்து கட்டி தட்டல, ஒண்ணும் இல்லை. பண்றது நமக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் எண்ணெயை தொட்டுட்டு
நான் ஒரு 2 பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கிண்ண மாதிரி பண்ணிட்டோம்னா அது உள்ள பூர்ணம் வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ரொம்ப இது வந்து மீடியமா இருக்கு, ரொம்ப பெருசும் இல்ல ரொம்ப சின்னதாவும் இல்ல, மீடியம் சைஸ் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேல கொஞ்சம் பெருசா தேவைப்பட்டதுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் மாவு ஜாஸ்தி எடுத்துக்கணும். இது பாருங்க, இப்போ நான் இது பண்ணியிருக்கேன். இந்த பூரணம் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது பாருங்க நல்லா பூ மாதிரி இருக்கு. உங்களுக்கு கெட்டியாவும் போல நல்லா ஸ்மூத்தா இருக்கு. இப்ப இது தேவையான அளவு எடுத்து இது உள்ள வச்சுக்கலாம். இது பாருங்க நல்லாவே சாஃப்டாவும் இருக்கு. இது உள்ள வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சரியா இருக்கும் இது. நான் வந்து இது 2 தான் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த மாவுனுடைய பதம் எப்படி இருக்கு, அது எப்படி பண்ண வருது உங்களுக்கு ஈஸியான்னு காமிக்கிறதுக்காக தான் நான் 2 சாம்பிளுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம பண்ணின பூர்ணமும் எந்த அளவுல இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. அதோட நான் வந்து ஆல்ரெடி ஒரு 15 கொழக்கட்டை வந்து ரெடி பண்ணி ஆவியில வச்சு எடுத்து வச்சுப்பேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் நான் 2 பண்ணி காமிச்சேன் எப்படி வருதுன்னுட்டு. இது வந்து நான் ஆல்ரெடி வச்சேன். இது வந்து இதே மாதிரி பண்ணி ஒன்னொன்னு இதுல வச்சுட்டு உங்களுக்கு ஒரு 15 நிமிஷமாவது ஆகும் இது வெந்து எடுக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி எடுத்தாலும் சரியா வராது. இப்ப பாருங்க, இது நம்ம இப்படி எடுக்கும் போதே நல்லா வரும். பாத்தீங்களா, நம்ம இப்படி எடுக்கும் போது எதுவுமே ஒட்டல பாருங்க, கட்டுலயும் ஒட்டல, இதுலயும் ஒட்டல. அதே மாதிரி இது பாருங்க, எல்லாமே கரெக்டா வந்து அவ்வளவு நம்ம ரெடி பண்ண கொழக்கட்டை வந்து நான் ரெடி பண்ணது இப்போ வந்து எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்றேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.